வணக்கம். வடிவேல் ட்ரெயின் த ட்ரெய்னர் யூடியூப் சேனலுக்காக இன்றைக்கி ஒரு நியூ டாபிக். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் சரி, நம்ம கிளைண்ட்டும் சரி, ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கொஷின்ஸே ஒரு ஆன்சராக சொல்லி இதை ஒவ்வொரு வீடியோ போட்டால் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆனால் ஜிஎஸ்டி எடுக்கலை. ஜிஎஸ்டி எடுக்கலாமா வேணாமா, ஜிஎஸ்டி நல்லதா கெட்டதா, ஜிஎஸ்டி எடுத்தால் என்ன பெனிஃபிட்டு, எடுக்கலைன்னா என்ன பெனிஃபிட்டு அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தாங்க. ஜஸ்ட் அதை பற்றி ஒரு சின்ன தாட்டு இருந்ததுன்னா என்ன, இல்லைன்னா என்ன, ப்ளஸ் என்ன ஒரு ஸ்வாட் அனலைஸ் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ. சரி, ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி எதுக்கு எடுக்கணும் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, பெரிய கார்ப்பரேட்ஸோடு பேசி அந்த பிஸ்னஸ் எடுக்கணும்னு நினச்சாருன்னா, ஈவன் தோ 20 lakhs இல்லைன்னா கூட அவர் ஜிஎஸ்டி ஆப்ஷன்லாம் எடுத்துக்கலாம். இதே நான் வந்து 20 lakhs மேலெல்லாம் பண்ண போகிறதே கிடையாது, நான் சின்ன சின்ன ஆளுங்களோட தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்க போகிறேன் அப்படின்னு நினச்சாருன்னா ஜிஎஸ்டி எடுக்க தேவையில்லை. கவர்மெண்ட்டே சொல்லுது, பிலோ 20 lakhs ஒரு வருஷத்துக்கு டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சின்ன ஒரு டீலர், அதனால் உங்களுக்கு ஜிஎஸ்டி தேவையில்லைன்னு எக்ஸம்ஷனே கொடுத்துட்டாங்க. அதனால் நீங்கள் எடுக்கணும்னு நெசசிட்டி கிடையாது. ஸோ லைஃப் லாங் நீங்கள் பிலோ 20 lakhsக்குள்ளே நீங்கள் பில்லிங் பண்ணிகிட்டே இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே, எடுக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இதே 20 lakhs கீழே இருக்கிற ஒருத்தர், நான் வந்து பிக்கர் கார்ப்பரேட்ஸோடு தான் டீல் பண்ண போகிறேன், நான் என்னோடய பிஸ்னஸை நான் டெவலப் பண்ண போகிறேன், நான் இப்படியே நிற்க போகிறது கிடையாது, நான் 20 lakhs மேலே போகிறதுக்கு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு டே ஒன்னே அவர் பிளான் பண்ணிட்டாருன்னா ஜிஎஸ்டி எடுத்துக்கிறது நல்லது. அவர் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியோ பப்ளிக் லிமிடெட் கம்பெனியோ இப்போ பிஸ்னஸ் கேட்குறாங்க அப்படின்னா, அந்த கம்பெனியில் கேட்குற பாயிண்ட்டே வந்து ஜிஎஸ்டி இருக்கா அப்படிம்பாங்க. ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிஸ்னஸே கிடைக்காது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு பிஸ்னஸ் வந்துட்டீங்க, ஆனால் ஒரு ஜிஎஸ்டி இல்லைங்கிறதுனால உங்களுக்கு பிஸ்னஸ் வராமலே போயிடுது அப்படின்னா ஜிஎஸ்டி எடுத்துக்கிறது நல்லது. நம்பர் 2, நீங்கள் ஏதாவது ஒரு அசட்டு வாங்குறீங்க, கேபிட்டல் ஐட்டம் லைக் மொபைல் ஃபோனு, அப்புறம் மொபைல் ஃபோனு பர்சனல் யூஸ் நீங்கள் பண்ணுறீங்க, அதை அஃபிஷியலாக தான் யூஸ் பண்ண போகிறீங்க, இல்லை கம்பெனிக்கு லேப்டாப்பு, பிரிண்டரு, டேபிளு, சேரு, இல்லை ஆஃபீஸ் ரெண்ட்டுக்கு எடுத்திருக்கீங்க, அதுக்கு பெரிய ஸ்பேஸ் எடுத்திருக்கீங்க, அதுக்கு ரெண்டலுக்கு வர ஜிஎஸ்டி, இது எல்லாமே உங்கள்கிட்ட ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டோ ஜிஎஸ்டி நம்பரோ இல்லைன்னா எல்லாமே வீணாக போயிடும். அதே உங்கள்கிட்ட ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா இந்த என்டையர் கிரெடிட் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 1 lakh rupees போட்டு நீங்கள் ஒரு லேப்டாப் வாங்குறீங்க, அதில் எப்படியோ வந்து ஒரு 28% ஜிஎஸ்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்போ 1,00,000 ஒரு 20-25,000 கிட்ட ஜிஎஸ்டி இருக்கும். இந்த என்டையர் ஜிஎஸ்டி அமௌண்ட்டும் லாஸ் ஆயிரும் உங்களுக்கு. அதே உங்கள்கிட்ட ஜிஎஸ்டி இருந்ததுன்னா ஒரு லேப்டாப்லேயே நீங்கள் பண்ணுற செலவெல்லாம் நீங்கள் எடுத்துடலாம். இந்த கிரெடிட்டும் உங்கள் ஜிஎஸ்டி போர்ட்டலில் இருக்கும். நீங்கள் என்றைக்கு சேல் பண்ணுறீங்களோ, என்றைக்கு சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறீங்களோ அன்னைக்கு நீங்கள் உங்கள் கஸ்டமர்கிட்டருந்து ஜிஎஸ்டி அமௌண்ட்டை வாங்குவீங்க. ஆனால் கவர்மெண்ட்டுக்கு கட்ட தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இருக்கிறதுனால நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. சப்போஸ் உங்களுக்கு இன்னொரு லேப்டாப் தேவைப்படுது, இல்லை ஆஃபீஸ்க்கு ஏசி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஆஃபீஸ் ஏசி வாங்குவீங்க, இன்னொரு அடிஷ்னல் லேப்டாப்பை வாங்குவீங்க, இல்லை 2வது பிரிண்டர் வாங்குறீங்க, இல்லை உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற மேனேஜர்ஸ்க்கு ஒரு மொபைல் வாங்கி கொடுக்குறீங்க, ஆஃபீஸ் மொபைல்னு ஒன்று, உங்கள் மொபைல்னு ஒன்று, இப்படி இருக்குன்னா அதுக்கு உண்டான இன்புட் டேக்ஸ் கிரெடிட் நீங்கள் எடுத்துக்கலாம், ஏன்னா அதெல்லாம் பிஸ்னஸ் ரிலேட்டட் தான். ஸோ பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடாக நீங்கள் என்னென்னலாம் பொருள் வாங்குறீங்களோ அது எல்லாமே ஜிஎஸ்டி கிரெடிட் எடுத்துக்கலாம். அதனால் இந்த கேஸ்க்கு வந்து ஜிஎஸ்டி இருந்தால் உங்களுக்கு பெட்ரு, ஏன்னா நிறைய லாஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ ஜிஎஸ்டி இருக்கிறதுனால அடிஷ்னல் பெனிஃபிட்டும் இருக்குது. ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, அங்கே அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்குள்ளெல்லாம் போய் நீங்கள் பிஸ்னஸ் எடுக்க முடியும். உங்கள் பிஸ்னஸை வந்து க்ரோத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா ஏன் நீங்கள் எடுக்கக்கூடாது? ஏன்னா ஜிஎஸ்டினால் உங்களுக்கு லாஸும் கிடையாது, கெயினும் கிடையாது. ஜென்ரலாகவே வாங்குகிற கஷ்டப்பட்டு வாங்குகிற முழு அமௌண்ட்டையும் அப்படியே நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு கட்ட போகிறீங்க. ப்ளஸ்
நீங்கள் என்ன இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இருக்கோ, நீங்கள் பொருளை வாங்கும்போது என்ன இருக்கோ அதை லெஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் தான் கட்ட போகிறீங்க. உங்கள் கை காசை ஒன்றுமே கட்ட போகிறது கிடையாது. இதே நீங்கள் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாக அப்படி இருக்குங்கிற பட்சத்தில் ஒரு 10,000 rupees நீங்கள் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறீங்க, சர்வீஸ் இன்வாய்ஸ் அப்படின்னா 10,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி ஒரு 18%, ஒரு 1,800 rupees வாங்குறீங்க அப்படின்னா அந்த பணம் உங்களுக்கு உண்டான பணம் கிடையாது. 10,000 மட்டும் தான் உங்களுக்கு உண்டானது, 1,800 கவர்மெண்ட்டுக்கு உண்டானது. நீங்கள் அதை வாங்குறீங்க, கவர்மெண்ட்டுக்கு கட்டிடுறீங்க. சப்போஸ் நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்கு லேப்டாப் வாங்கியிருந்தீங்க, அதில் ஏற்கனவே ஒரு 20,000 கிரெடிட் இருக்கும் பட்சத்தில் இந்த 1,800 கூட நீங்கள் கட்ட வேணாம், அதை அப்படியே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 2 எக்ஸாம்பிள்லேயே ஜிஎஸ்டி நல்லதா கெட்டதா, பெனிஃபிட் கிடையாதா அப்படின்னு. ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களை மாதிரியே டவுட் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகே, ட்ரெயின் த ட்ரெயின் யூடியூப் சேனலுக்காக வடிவேல். தேங்க்யூ.